ஓம் சக்தி. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் காண போகும் தலம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகை அம்மன் திருக்கோவில். இந்த புனித தலம் சக்தி பீடமும் ஜோதிர்லிங்க தலமும் ஒன்றாக இருக்கும் மிக அரிய ஆன்மீக தலம் இந்த ஆலயம். மல்லிகார்ஜுன் டெம்பிள், ஸ்ரீசைலம் அருகில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் மல்லிகார்ஜுன் என்ற ஜோதிர்லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார். அவருடன் சக்தியாக பிரம்மராம்ப அம்மன் அருள் தருகிறார். புராணங்களின்படி சதி தேவியின் உடல் பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீசைலத்தில் சதி தேவியின் கழுத்து பகுதி விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இத்தலம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக மிக புனிதமாக போற்றப்படுகிறது. பிரம்மராம்பிகை என்ற பெயரின் ரகசியம்: ஒரு காலத்தில் அருணாசுரன் என்ற கொடிய அசுரன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். அவனை அழிக்க அம்மன் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பிரமரம் வடிவில் தோன்றி அந்த அசுரனை அழித்தார். அதனால் அம்மன் பிரம்மராம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். பிரமரம் என்றால் தேனி என்று பொருள். ஸ்ரீசைலம் ஆலயம் நல்லமலை மலைத்தொடரில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த தலம் இந்தியாவின் மிக பழமையான சிவசக்தி தலங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தில் உயரமான ராஜகோபுரம், பெரிய மண்டபங்கள், அழகான சிற்பங்கள், புனித கிருஷ்ணா நதி என்று பல ஆன்மீக சிறப்புகள் உள்ளன. பிரம்மராம்பிகை அம்மன் திருமேனி. இங்கு அம்மன் மிகவும் சாந்தமான வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள் தருகிறார். பக்தர்கள் நம்பிக்கையின்படி அம்மனை தரிசித்தால் தீய சக்திகள் நீங்கும், பயம் அகலும், வாழ்க்கை தடைகள் நீங்கும், குடும்ப அமைதி கிடைக்கும். திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும். திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தமானவை. மகா சிவராத்திரி, நவராத்திரி, கார்த்திகை தீபம். இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீசைலத்திற்கு வந்து சிவசக்தியை தரிசிக்கிறார்கள். ஆன்மீக அர்த்தம்: ஸ்ரீசைலம் நமக்கு சொல்லும் உண்மை, சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்றே. அம்மனையும் சிவனையும் ஒரே தலத்தில் தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று புராணங்கள் கூறுகின்றன. நிறைவு: வாழ்வில் ஒருமுறை ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகை அம்மனை தரிசியுங்கள். அம்மன் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓம் சக்தி. ஓம் பிரம்மராம்பிகையே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் முருகா தமிழ் ஆஃபிஷியல்.